முதலாவதாக கந்த புராணத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பை நேற்று நாம் பேசணும். கந்த புராணம் வேதவியாசரால் இயற்றப்பட்டது. அதாவது கச்சியப்ப சிவாச்சாரியாரால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சிறந்த நூல் கந்த புராணம். 18 புராணங்களிலே கந்த புராணத்திற்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அதாவது முருகப்பெருமானை பற்றி 1,00,000 பாடல்கள் பெற்றதாகவும் கந்த புராணம். அதில் 6 காண்டங்கள் உண்டு. அதில் ஒரு பகுதியாக இன்று நாம் பார்வதி திருக்கல்யாணத்தை பற்றி விவாதிக்க உள்ளோம். என்ன பார்வதி திருக்கல்யாணம்? மனிதர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இருப்பவர் தான் தெய்வம். தெய்வத்தை பற்றி யாருக்குமே பல கோட்பாடுகள் உண்டு. இறைவன் எப்படிப்பட்டவர், எந்த நிலையில் இருக்கிறார், என்னவாக்கும் இறைவனை யாராலையும் இன்றளவும் விளக்க முடியாத ஒரு தன்மையில் தான் இறைவன் இருக்கிறார். அதாவது உலகத்திலே உள்ள மனிதர்களாக உள்ள எல்லாருமே தேடிக்கொண்டிருக்கும் ஒரு பொருள் இறைநிலை தான். ஆனால் அதை கண்டவர்கள் யாருன்னு கேட்டால் யாரும் கிடையாது. உதாரணம் எப்படின்னா, சிவத்தினுள் எல்லாம் அடங்கும், ஆனால் சிவம் எதிலுமே கட்டுப்படாது. சிவத்தை கண்டவர் யாருமே கிடையாது. 24 மணி நேரமும் கோவிலில் பூஜை பண்ணுறோம், இறைவன் காட்சியே கொடுப்பதில்லையே என்றால் அது நம்ம இதோட தத்துவத்தை இந்த அளவும் உலகத்தில் ஒரு ஞானியும் உணர்த்த முடியாது. அதை உணர்ந்து கொண்ட சில ஞானிகள் தான் அதை அவர் வெளிக்காட்டி கொள்ளவும் மாட்டார்கள். ஆகவே நாமெல்லாம் ரொம்ப அல்ப ஞானிகள் தான். ஞான நிலையே